கோஸ்ட் சிப் செட்டப் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 8 ஜிபிலேருந்து 32 ஜிபிக்குள்ளே ஒரு மெமரி கார்டு தேவைப்படும். அது வாங்கிட்டு இந்த ஸ்லாட்டில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபஸ்ட் டைம் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இந்த பூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்கள் பிசியில் இன்சர்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்மளோட வெப் ஃப்ளாஷர் ஓப்பன் பண்ணிவிட்டு கனெக்ட்னு கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம டிவைஸ் காட்டும். அதை கிளிக் கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துக்கோங்க. அண்ட் உங்கள் டிவைஸோட இன்ஃபர்மேஷன்லாம் ரைட் சைடில் லாக்ஸாக பார்க்க முடியும். அண்ட் ஃபர்மர் கான்ஃபிகேஷனில் உங்களுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று நம்மளோட ஃபர்மர் அண்ட் தேர்ட் பார்ட்டி ஃபர்மர் அண்ட் ஃபைல் அப்லோட் பண்ணுறதுக்கு 3 ஆப்ஷன் இருக்கும். ப்ரீசெட் ஃபர்மரில் வந்து கீழே ஃபெட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபைல்ஸ்லாம் ஃபெட்ச் ஆயிரும். அண்ட் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த எரேஸ் ஆல் பார்ட்டிஷன் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட் இது டிசேபிள் இருக்கும். இது எனேபிள் பண்ணிவிட்டு ஃப்ளாஷ் கொடுங்க. அண்ட் லாக்ஸில் உங்களால் அது இன்ஸ்டால் ஆகிறது பார்க்க முடியும். வித்தின் ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இது இன்ஸ்டால் ஆயிரும். ஒன்ஸ் இன்ஸ்டால் ஆனோடனே உங்களோட கோஸ்ட் சிப்பை அன்ப்ளக் பண்ணிவிட்டு திருப்பி உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் ப்ளக் பண்ண உடனே கோஸ்ட் சிப்புன்னு சொல்லிட்டு ஒரு ஒய்ஃபை ஃபியூ செகண்ட்ஸில் வந்து எனேபிள் ஆகும். நீங்கள் பிசிலேருந்து கனெக்ட் பண்ணலாம், இல்லை மொபைல்லேருந்துமே கனெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் நான் பாஸ்வேர்ட் ஸ்க்ரீனில் காட்டுற அதே பாஸ்வேர்டு வந்து டைப் பண்ணிக்கோங்க. GHOST G கேபிட்டல் அண்ட் CHIP C கேபிட்டல் கோஸ்ட் சிப் @14 இதை வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாஸ்வேர்ட் கரெக்டாக டைப் பண்ணிவிட்டு கனெக்ட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது கனெக்ட் ஆயிரும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம கோஸ்ட் சிப்போட ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிட்டோம். அண்ட் இந்த PWA ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது உங்கள் ஃபோனில் ஒரு ஆப்பாக இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணோடனே இந்த இன்டர்ஃபேஸ் பார்க்க இப்படி தான் இருக்கும். அண்ட் இதுதான் டக்கி ஸ்கிரிப்ட் எடிட்டர். இங்கே ப்ரீசெட்ஸுமே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கிளிக் கொடுத்து லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இங்கேயுமே நீங்கள் எடிட் பண்ணி உங்கள் ஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு என்னோட VMோட கோஸ்ட் சிப்பை நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ட் பண்ணிட்டு நான் எக்ஸிக்யூட் கொடுத்த உடனே இந்த ரன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது பாருங்கள். இது பேசிக்காக ஒரு கீபோர்டு மாதிரி ஆக்ட் ஆகும். அது என்ன டைப் பண்ணுன்ற ஸ்கிரிப்ட் வந்து நம்ம இங்கே கொடுக்கணும். இந்த REMன்றது கமெண்ட் டைப் பண்ணுறதுக்கு, அண்ட் டிலேன்றது எத்தனை செகண்ட்ஸ் வந்து டிலே இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் விண்டோஸ் கீ ப்ரெஸ் பண்ணேன், இல்லை விண்டோஸ் R ப்ரெஸ் பண்ணேன்னா ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு தான் அது ஒர்க் ஆகும். ஸோ அந்த செகண்ட்ஸ் டிலே வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நான் GUI Rன்னு கொடுத்துருக்கேன். இது ஏன்னா நான் GUIனா விண்டோஸ் கீ ப்ளஸ் Rனா அந்த ரன் விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ விண்டோஸ் கீக்கு பதிலாக GUIயும் R கீ நம்ம நார்மலாக R கீ ப்ரெஸ் பண்ணுறோம்ல அதை வந்து இங்கே நம்ம Rன்னு கொடுத்தா போதும். அண்ட் நெக்ஸ்ட் இந்த ரன் விண்டோவில் நான் வந்து CMD ஓப்பன் பண்ணோன்னா ஜஸ்ட் அப்படியே CMDன்னு கொடுக்கக்கூடாது. ஸ்ட்ரிங்குன்னு சொல்லிட்டு ஒரு கீவேர்ட் இருக்குது. இதெல்லாம் வந்து ப்ரீ டிஃபைன்டு கீவேர்ட்ஸ். நீங்கள் கரெக்டான கீவேர்டு யூஸ் பண்ணும் போது இந்த மாதிரி லைட் க்ரீனில் வந்து அது காட்டும். ஸோ வந்து நான் ஸ்ட்ரிங்குன்னு கொடுத்து CMDன்னு கொடுத்து நான் எக்ஸிக்யூட் கொடுத்தோடனே அந்த ரன் விண்டோவில் CMD வந்து டைப் ஆகுது பாருங்கள். அண்ட் நான் இங்கே CMD ஓப்பன் பண்ணணும்னா என்டர் கொடுத்தா தான் ஓப்பன் ஆகும். நான் இதே வந்து நான் டிலேவை ஆட் பண்ணிவிட்டு கீழே ENTERன்னு சொல்லிட்டு என் ஸ்கிரிப்ட் எடிட்டரில் கொடுத்துக்கிறேன். எல்லா ஸ்பெஷல் கீஸும் நீங்கள் கேப்ஸில் கொடுத்தா போதும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு டேப், ஸ்பேஸ், அப் ஆரோ, டவுன் ஆரோ இதெல்லாமே வந்து கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா லைட் க்ரீனில் காட்டும். அண்ட் உங்களுக்கு எந்த கீவேர்ட் எந்த கீக்கு யூஸ் பண்ணணும் டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா டூல்ஸில் யூசர் கைடுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா எல்லா கீஸுமே எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அதில் இருக்குது. அண்ட் எல்லா கீஸோட கீவேர்ட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நான் ஸ்கிரிப்ட் எடிட்டர்லேயே சிமுலேஷன் ஆப்ஷனும் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஆக்சுவலாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிமுலேட் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எவ்வளோ டிலே ஆட் பண்ணிருக்கீங்க அண்ட் இது எப்படி எக்ஸிக்யூட் ஆகுதுன்னு சொல்லிட்டு எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்க்க முடியும். அண்ட் நீங்கள் சில ப்ரீசெட்ஸ் ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். இதுலேயுமே நீங்கள் கிளிக் பண்ணி ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் மேலே ஓப்பன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் பிசிலேயோ மொபைல்லையோ இருக்க ஃபைலை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஜஸ்ட் இந்த ஸ்கிரிப்டை ஒரு TXT ஃபைலில் ரைட் பண்ணிவிட்டு உங்கள் ஃபோனில் சேவ் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா இதை ரன் பண்ணிக்கலாம் டேரெக்டாக. அண்ட் பக்கத்து டேப்பில் நான் ஒய்ஃபை அண்ட் BLE ஸ்கேன் 2 ஆப்ஷனுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் நியர்பை ஒய்ஃபை அண்ட் BLE ஸ்கேன் பண்ணலாம். அண்ட் டீஆத்தென்டிகேஷன் டிடெக்டருமே இருக்குது. யாராவது டீஆத்தென்டிகேட் பண்ணாங்கன்னா அதுவுமே நீங்கள் டிடெக்ட் பண்ணலாம். அண்ட் தேர்ட் பார்ட்டி ஃபர்மர் யூஸ் பண்ணி நம்மளால் டீஆத்தென்டிகேஷன் அட்டாக், ஈவில் ட்வின் அட்டாக், BLE ஸ்பேம்லாம் பண்ண முடியும். அதை நான் கடைசியாக எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் nav பாரில் டூல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்மளோட AI யூஸ் பண்ணுறதுக்கு சில செட்டிங்ஸ் வந்து நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ஸ் நம்மளோட கோஸ்ட் சிப்பில் இன்டர்நெட் ஆக்சஸ் கிடையாது, நம்ம அதில் தான் கனெக்ட் பண்ணிருக்கோம். ஸோ அதனால் நம்மளால் AI வச்சு ரைட் பண்ண முடியாது. ஸோ தட் நம்மளோட ஒய்ஃபைல இந்த கோஸ்ட் சிப்பை கனெக்ட் பண்ண வைக்கணும். அண்ட் செட்டிங்ஸில் ஸ்கேன் நெட்வொர்க்னு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போயிட்டு உங்கள் ஒய்ஃபை செலக்ட் பண்ணி பாஸ்வேர்டை போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கோஸ்ட் சிப் உங்கள் ஒய்ஃபைல கனெக்ட் ஆயிரும். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த ஒய்ஃபையோட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இந்த மாதிரி பாப்பப் அப்பியர் ஆகும். ஒன்ஸ் கனெக்ட் ஆனதுக்கப்புறம் உங்களோட ஓன் ஒய்ஃபைல நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் என்னோட ஆகாஷ் 2.4 GHz வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் இந்த பேஜை வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஜஸ்ட் ரன் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணிவிட்டு நான் ரன் பண்ணுறேன். எக்ஸிக்யூட் ஆனோடனே இந்த ரன் விண்டோ வந்து ஓப்பன் ஆகுது. இப்போ நம்ம ஏஐக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் வந்து கிடச்சிருச்சு. பட் நம்மளுக்கு API கீ தேவைப்படும். நம்ம கிராக்குன்னு சொல்லிட்டு ஒரு AI ப்ரொவைடர் தான் யூஸ் பண்ண போகிறோம். இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான். நீங்கள் எதுவும் பே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிட்டு சாட் கிராக் APIன்னு சர்ச் பண்ணுங்கள். GROQK கிடையாது. அண்ட் இந்த கன்சோல் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே லாகின் பண்ணிவிட்டு
ஏபிஐ கீ வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். எதுவும் பே பண்ணலாம் கேட்காது. டேரெக்டாக வந்து உங்களுக்கு ஏபிஐ கீ வந்துடும். அந்த கீயை அப்படியே காப்பி பண்ணிட்டு வந்து நம்மளோட ஆப்லேயோ இல்லைனா வெப்சைட்லேயோ வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இந்த ஸ்டெப்ஸில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஏஐ ஜென்ரேட்டர் போய்ட்டு நீங்கள் ஸ்கிரிப்ட் ஜென்ரேட் பண்ணி கேட்கலாம். அண்ட் நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நீங்கள் நார்மலாக இங்கிலீஷில் கேட்டாலே அதுவே வந்து டக்கி ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணி தரும். அண்ட் ஏஐ ஜென்ரேட்டர் ஸ்கிரிப்டில் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது சென்ட் டு எடிட்டர் கொடுத்துக்கோங்க. இங்கே வந்து டெர்மினல் ஓப்பன் ஆகுது, பட் பர்மிஷன் கேட்குது. நான் லெஃப்ட் கிளிக் கொடுத்துட்டு லெஃப்ட் ஆரோ ப்ரெஸ் பண்ணிவிட்டு நான் என்டர் கொடுத்தேன் அப்படின்னா என்னால் எஸ்ன்னு கொடுக்க முடியும். அதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா டிலேவை ஆட் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஆரோ வந்து ஆட் பண்ணுறேன் அண்ட் என்டருமே கொடுக்குறேன். இந்த ஸ்கிரிப்ட் நான் எக்ஸிக்யூட் பண்ணும்போது இது எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்து டெர்மினல் வந்து ஓப்பன் ஆகணும். நான் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டெர்மினலுமே ஓப்பன் ஆகுது. நான் இப்போ ஓப்பன் நோட் பேட் அண்ட் டைப் யூ ஹவ் பீன் ஹேக்டுன்னு சொல்லிட்டு கொடுத்து ட்ரை பண்ணுறேன். அண்ட் இதுவுமே ஸ்கிரிப்ட் கொடுத்துருக்கு. இதை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இந்த டைம் வந்து கரெக்டாக நோட் பேட் ஓப்பன் பண்ணிவிட்டு யூ ஹவ் பீன் ஹேக்டுன்னு சொல்லிட்டு டைப் பண்ணிருச்சு. அண்ட் நெக்ஸ்ட் இந்த டூல்ஸ் டேப்பில் பார்த்தீங்க அப்படின்னா மல்டிபிள் ஆப்ஸ் மாதிரி கொடுத்துருப்பேன். அதில் ஃபஸ்ட்டு ஸ்கிரிப்ட் பில்டர். அண்ட் இதுலேயே வந்து நீங்கள் டிலே ஆட் பண்ணணும்னா ஆட் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங்ஸ் ஆட் பண்ணணும்னா ஸ்ட்ரிங்னு கிளிக் கொடுத்துட்டு நீங்கள் எது வேணுமோ அதை கிளிக் கொடுத்து ஆட் கொடுக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பையில் ஒரு ஸ்கிரிப்ட் மாதிரி கீழே காட்டும். நீங்கள் அதை சென்ட் டு எடிட்டர்னு கொடுத்துட்டு டேரெக்டாக அதை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். அண்ட் இதில் சில ஆப்ஷன்ஸ் லைக் ஓப்பன் யூஆர்எல்லாம் கொடுத்துருப்பேன். இங்கே லிங்க் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் யூஆர்எல்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து விண்டோஸ் +R கிளிக் பண்ணி அந்த லிங்கை பேஸ்ட் பண்ணி ஓப்பன் பண்ணணும். இது எல்லாமே ஸ்கிரிப்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிக்கும். அண்ட் நெக்ஸ்ட் டூலில் நியோ பிக்சல் இருக்கும். இது RGB லைட் தான். நீங்கள் எந்த கலர் வேணால் மாற்றலாம், டர்ன் ஆஃப் டர்ன் ஆன் பண்ணலாம். அண்ட் ஃபர்மர் ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்கும். இங்கேருந்து நீங்கள் ஃபர்மரும் ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். தேர்ட் பார்ட்டி ஃபர்மரும் இங்கேருந்து ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் டிவைஸ் இன்ஃபர்மேஷன் செக் பண்ணுறதுக்கும் ஒரு ஆப் இருக்குது. இதை ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சிமுலேஷன் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். இங்கே நீங்கள் சிம் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சிமுலேட் ஆகும். அண்ட் யூசர் கைடுமே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இது எல்லா டாக்குமெண்டேஷனுமே இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம். அண்ட் லைவ் கீபோர்டு ஆப்ஷனுமே இருக்கும். நீங்கள் இதை பென்ட்ரைவ் கனெக்ட் பண்ணிட்டு லைவாக இங்கேருந்து கீபோர்ட் டைப் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதை உங்களோட டிவி அண்ட் ப்ளே ஸ்டேஷனில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ஸ்கிரிப்ட்லாம் உங்களால் சேவ் பண்ணி உங்கள் SD கார்டில் வச்சுக்க முடியும். அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஃபைல் மேனேஜருமே கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஸ்கிரிப்ட் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எக்ஸிக்யூட் கொடுத்தீங்கன்னா ரன் ஆகும். அண்ட் நிறைய ப்ரீ பில்டு ஸ்கிரிப்ட் ஆன்லைன்லேயுமே இருக்கும். நான் அந்த கிட்டப்போட லிங்க்ஸ்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். அண்ட் உங்கள் சிஸ்டமில் இருந்தோ ஃபோனில் இருந்தோ ஃபைல்ஸ் அப்லோட் பண்ணணும்னாலுமே இங்கேருந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இங்கே அப்லோட் ஆப்ஷனுமே இருக்குது அண்ட் டவுன்லோட் ஆப்ஷனுமே இருக்குது. அண்ட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக டெம்ப்ளேட்ஸுமே கொடுத்துருப்பேன். இது மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. ஒன்லி ஃபார் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கோங்க. நெட்டிஃபை ஆர் வெப் புக் இது ரெண்டுத்துலையுமே உங்களுக்கு வெப் புக் கொடுப்பாங்க. அதை நீங்கள் காப்பி பண்ணிட்டு வந்து இங்கே கொடுத்தா மட்டும் போதும். இது உங்களுக்குன்னு இருக்க யூனிக்கான வெப்புக் URL. ஸோ இந்த சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்கள் விக்டிம் மிஷின்லேருந்து கேதர் பண்ணி அந்த வெப்புக் URLக்கு வந்து சென்ட் பண்ணணும். இந்த டெம்ப்ளேட்டை நான் ஜென்ரேட் பண்ணிட்டு எக்ஸிக்யூட் கொடுக்குறேன். இது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும்னா PowerShell ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த பேலோட வந்து டவுன்லோட் பண்ணி ரன் பண்ணணும். அண்ட் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன்லாம் வந்து கேதர் பண்ணிவிட்டு நம்மளோட வெப்புக் URLக்கு வந்து சென்ட் பண்ணணும். அண்ட் இங்கே என்னோட வெப்புக் URLக்கு வந்து மல்டிபிள் ரெஸ்பான்ஸ் வந்திருக்கு. இதில் சிஸ்டம் இன்ஃபர்மேஷன், ஃபயர்வால் இன்ஃபர்மேஷன் அண்ட் சிஸ்டம் வேரியபிள்ஸ் இது எல்லா இன்ஃபர்மேஷனுமே மல்டிபிள் ரெஸ்பான்ஸாக தனித்தனியாக வந்திருக்கு. அண்ட் இந்த மாதிரி நிறைய டெம்ப்ளேட்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ப்ராசஸோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு அண்ட் நெட்வொர்க்கோட இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறதுக்கு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டெம்ப்ளேட்ஸ் கொடுத்துருக்கேன். கீழாக டெம்ப்ளேட்டுமே கொடுத்துருக்கேன். பட் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணுங்கள். நான் இதை எக்ஸிக்யூட் பண்ணி காட்டுறேன். அண்ட் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த பேலோட டவுன்லோட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணிடுச்சு. இப்போ விக்டிம் அவங்க கீபோர்டில் என்ன டைப் பண்ணாலுமே அந்த கீ ஸ்ட்ரோக்ஸ் நம்ம வெப்புக் URLக்கு வந்துடும். ஒரு கீ ஸ்ட்ரோக்ஸும் தனித்தனியாக வராது. அதெல்லாம் கிளப் பண்ணி ஒரு 20 கேரக்டர்ஸாக வந்து நம்மளுக்கு சென்ட் ஆகும். இந்த பேலோடு என்னோட கிட்டப்பில் இருக்கும். நீங்கள் எடுத்து மாடிஃபை கூட பண்ணிக்கலாம். அண்ட் அந்த URL வந்து டெம்ப்ளேட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டூல்ஸில் நான் வாய்ஸ் அசிஸ்டண்ட்டுமே கொடுத்துருக்கேன். நீங்கள் வாய்ஸ் மூலியமாக அதாவது நீங்கள் பேசி எதுக்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ட் ஏதாவது ஆப் ஓப்பன் சொன்னால் ஓப்பன் பண்ணணும். யூடியூப்பில் ஏதாவது பாட்டு போட சொன்னால் பாட்டு போடும். இது வந்து HIDயை வந்து பேக் எண்டில் ஒரு டூல் மாதிரி யூஸ் பண்ணிக்கும். மற்றபடி நீங்கள் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே ஆன்சர் பண்ணணும். நெக்ஸ்ட் நம்மளோட கோஸ்ட் சிப்பில் தேர்ட் பார்ட்டி ஃபர்மர் லைக் மராடர் அண்ட் கோஸ்ட் ESPல சப்போர்ட் பண்ணணும். நான் கோஸ்ட் ESP இன்ஸ்டால் பண்ணுறது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு உங்கள் கோஸ்ட் சிப்பை அன்பிளக் பண்ணிவிட்டு இந்த பூட் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஹோல்ட் பண்ணியே வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் ப்ளக் பண்ணுங்கள். ப்ளக் பண்ணக்கப்புறம் நம்மளோட ஆன்லைன் ஃப்ளாஷரை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி கனெக்ட்னு கொடுத்துட்டு இந்த சீரியல் போட்டோ வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் ஃபர்மர் கான்ஃபிகரேஷனில் பார்த்தீங்க அப்படின்னா செகண்டாக வந்து தேர்ட் பார்ட்டி ஃபர்மர்ஸ் இருக்கும். அதை ஃபெச் கொடுத்தீங்க அப்படின்னா கோஸ்ட் ESPயோட ஃபர்மர் ஆட்டோமேட்டிக்காக ஃபெச் ஆயிரும். அண்ட் கோஸ்ட் ESPன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஃபர்மர் தான். நீங்கள் ghostsp.netன்னு சர்ச் பண்ணிங்கன்னா அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் வரும். நீங்கள் அங்கேருந்துமே ஃப்ளாஷ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒய்ஃபை அண்ட் BLE ரிலேட்டடாக நிறைய பென் டெஸ்டிங் இதை வச்சு பண்ண முடியும். அவங்களோட வெப் ஃப்ளாஷர் வந்து மேலேயே வந்து ஃப்ளாஷர்னு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இங்கே வந்து நீங்கள் மல்டிபிள் போர்ட்ஸை வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு இருக்கும். நம்மளோட ஃப்ளாஷரில் வந்து ஜஸ்ட் கோஸ்ட் சிப்போட ஃபைல்ஸை மட்டும் வச்சு நம்ம ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு நான் தனியாக கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் 2 மெத்தட் மூலியமாகவுமே ஃப்ளாஷ் பண்ணலாம்.
அண்ட் இது ஃப்ளாஷ் ஆகிறதுக்கு ஒரு 10 to 20 செகண்ட்ஸ் ஆகும். ஒன்ஸ் இது ஆனக்கப்புறம் அன்பிளக் பண்ணிவிட்டு திருப்பி ப்ளக் பண்ணிக்கோங்க. அண்ட் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் கோஸ்ட் ESPயோட கமாண்ட் லைன், அதாவது சீரியல் போர்ட் மூலியமாகவும் கம்யூனிகேட் பண்ணலாம், இல்லைனா UI மூலியமாக கம்யூனிகேட் பண்ணலாம். நான் 2 மெத்தடுமே காட்டுறேன். அவங்க வெப்சைட்டில் nav பாரில் பார்த்தீங்கன்னா சீரியல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அங்கே போய்ட்டு கனெக்ட்னு கொடுத்துட்டு உங்களோட சீரியல் போர்ட்டை வந்து செலக்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இது UI பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஹெல்ப்ன்ற இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா என்னென்ன கமாண்ட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நம்ம பர்டிகுலராக ஒய்ஃபைல என்னென்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்க்கணுன்னா ஹெல்ப் ஒய்ஃபை இந்த கமாண்டை வந்து ரன் பண்ணிங்கன்னா அந்த ஒய்ஃபை ரிலேட்டடாக இருக்க கமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு காட்டும். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் AP, அதாவது ஆக்சஸ் பாயிண்ட் ஸ்கேன் பண்ணலாம், ஸ்டேஷன் ஸ்கேன் பண்ணலாம், அண்ட் பர்டிகுலராக ஒரு ஒய்ஃபையை செலக்ட் பண்ணி அட்டாக் பண்ணலாம். அண்ட் டீஆத்தென்டிகேஷன் அட்டாக் பண்ணணும்னா ஒரு ஒய்ஃபையை செலக்ட் பண்ணிட்டு இந்த அட்டாக் -D கொடுத்தீங்கன்னா டீஆத்தென்டிகேஷன் அட்டாக் ஆகும். அண்ட் அதை தவிர்த்துட்டு சில ஆப்ஷன்ஸும் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டீஆத்தென்டிகேஷன் அட்டாக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள் சரௌண்டிங்ஸில் இருக்க ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணணும். ஸ்கேன் AP இந்த கமாண்டை யூஸ் பண்ணி நம்மளோட ஆக்சஸ் பாயிண்ட்ஸ்லாம் ஸ்கேன் பண்ணிக்க முடியும். அண்ட் இது ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். அண்ட் சரௌண்டிங் இருக்க ஒய்ஃபைல இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணணும். அண்ட் நான் முன்னாடி மென்ஷன் பண்ண மாதிரி டீஆத்தென்டிகேஷன் அட்டாக் பண்ணுறதுக்கு இதில் ஏதாவது ஒரு ஒய்ஃபை வந்து நம்ம சூஸ் பண்ணணும். அதுக்கு செலக்ட்னு ஒரு கமாண்ட் இருக்குது. இந்த பர்டிகுலராக நம்ம செலக்ட் பண்ணுறதுக்கு செலக்ட் -N கொடுத்துட்டு 0 to எது வரை இண்டெக்ஸ் இருக்கோ அதில் எது வேணுமோ அதை நீங்கள் கொடுத்துக்கணும். நான் இங்கே வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். அண்ட் இது என்னோட ஒய்ஃபை தான். உங்களுக்கு பர்மிஷன் இல்லாத ஒய்ஃபைல அதை டெஸ்ட் பண்ணி பார்க்காதீங்க. அண்ட் இது எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அட்டாக் பண்ணணும். ஸோ அட்டாக்ன்ற அந்த கமாண்டை வந்து கொடுத்துட்டு -D கொடுத்தா மட்டும் போதும். டீஆத்தென்டிகேஷன் அட்டாக் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அண்ட் அதையுமே என்னோட கமாண்டில் ஆட் பண்ணிவிட்டு நான் சென்ட் பண்ணுறேன். அந்த சென்ட் பண்ணோன்னே பார்த்தீங்க அப்படின்னா என்னோட ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. என்ன மட்டும் இல்லை, இந்த ஒய்ஃபைல கனெக்ட் ஆகிருக்க எல்லா டிவைஸையுமே டிஸ்கனெக்ட் பண்ணி விட்ருவோம். நீங்கள் பர்டிகுலராக ஒரு ஸ்டேஷனை மட்டும் அட்டாக் பண்ணணும்னா ஸ்டேஷன் ஸ்கேன் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணிட்டு அட்டாக் பண்ணிக்கோங்க. இதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஸ்டாப் டிஆத்ன்ற இந்த கமாண்டை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நான் டிஆத் ஸ்டாப் பண்ணோன்னே என்னால் அந்த ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண முடியுது. அண்ட் இந்த மாதிரி நிறைய அட்டாக்ஸ் இந்த CLA வச்சு உங்களால் பண்ண முடியும். இல்லை எனக்கு UI தான் வேணும் அப்படின்னா நான் இந்த URL வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் நான் டேஷ்போர்ட் மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு போயிட்டு அதே மாதிரி சீரியல் போர்ட் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா UI மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த UIலேருந்து நீங்கள் கிளிக் பண்ணும் போது அது டெர்மினலில் வந்து அந்த கமாண்டை வந்து ரன் பண்ணணும். நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சு எல்லாத்தையும் ரன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நான் ஒய்ஃபை ஸ்கேன் பண்ணிவிட்டு பர்டிகுலராக ஒரு ஒய்ஃபையை செலக்ட் பண்ணி நான் டிஆத் கொடுக்குறேன். கொடுத்த உடனே என்னோடய ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு. நம்ம அங்கே CLAயில் பண்ணது தான் நம்ம இங்கே UIயில் பண்ணுறோம். நான் இங்கே டிஆத்தை வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு தடவை ஒய்ஃபை கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அண்ட் இந்த தடவை வந்து கனெக்ட் ஆகிருச்சு. அண்ட் இந்த மாதிரி ஸ்டேஷன், அதாவது அந்த ஒய்ஃபை கனெக்ட் ஆகிருக்க டிவைசஸ் வந்து பர்டிகுலராக அட்டாக் பண்ணணும்னா அதுக்குமே ஆப்ஷன் இருக்குது. இந்த ஸ்டேஷன் ஸ்கேன் கொடுத்துட்டு செலக்ட் பண்ணிட்டு டிஆத் கொடுத்தீங்கன்னா அந்த ஒய்ஃபை வந்து டிஸ்கனெக்ட் ஆயிரும். அண்ட் BLE ஆப்ஷனில் BLE ஸ்கேனர் இருக்குது அண்ட் ஃப்ளிப்பர் ஸ்கேனருமே இருக்குது. நீங்கள் ரெண்டுமே ட்ரை பண்ணி பார்க்கலாம். என்கிட்ட இருக்க ஃப்ளிப்பர் 0 டிடெக்ட் பண்ணி காட்டுது. அண்ட் BLE ஸ்கேன் ஆப்ஷனுமே இருக்குது. நீங்கள் நார்மல் BLE ஸ்கேனுமே பண்ணிக்கலாம். அண்ட் டீஆத்தென்டிகேஷன் தவிர்த்துட்டு சில அட்டாக்ஸுமே பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே பீகான் ஸ்பேம்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஒய்ஃபை, ஃபேக் ஒய்ஃபை வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கும். நான் அதையுமே காட்டுறேன். என்னோடய ஒய்ஃபை ஸ்கேனில் பார்த்தீங்க அப்படின்னா ரேண்டமாக SSID வச்சு ரேண்டமான நேமில் நிறைய ஒய்ஃபை வந்து அப்பியர் ஆக நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் பர்டிகுலராக எந்த நேமில் வந்து இந்த SSIDலாம் வந்து அப்பியர் ஆகணும்னு சொல்லிட்டு நீங்கள் செட் பண்ண முடியும். அதுக்கான UI சேஞ்சஸ்லாம் நான் ஆட் பண்ணுறேன். அண்ட் நீங்கள் CMDயில் இதெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஈவில் போர்ட்டலுமே நான் அப்கமிங் அப்டேட்டில் வந்து ஆட் பண்ணுறேன். அண்ட் இதுக்கு ஆண்ட்ராய்டு ஆப்புமே இருக்குது. அதில் எல்லா ஃபங்க்ஷனாலிட்டியுமே ஒர்க் ஆகும். அதோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அண்ட் BLE ஸ்பூஃபில் வந்து ஆப்பிள் BLE ஸ்பூஃப் இருக்குது. அண்ட் சாம்சங் BLE ஸ்பூஃப்மே இருக்குது. அண்ட் இது ரேண்டமாக நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் பேக்கேஜ் வந்து சென்ட் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஆப்பிள் TV இருக்குது, ஏர்பாட்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு ரேண்டமாக நிறைய சென்ட் பண்ணிகிட்டே இருக்கும். அண்ட் அவங்க யூசர் ஃபோனில் வந்து இது பாப்பப் வந்துக்கிட்டே இருக்கும். இதோட டீட்டெயில்டு டாக்குமெண்ட் அவங்க வெப்சைட்லேயே இருக்குது. இதையுமே நான் ஷேர் பண்ணுறேன். இதில் போய் செக் பண்ணி பாருங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அட்டாக்ஸ் இருக்கும். இதெல்லாமே வந்து டாக்குமெண்ட்ஸை ரீட் பண்ணிவிட்டு கமெண்ட் லைன் மூலியமாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. எனக்குமே DM பண்ணுங்கள், நானே உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். அண்ட் இந்த கோஸ்ட் சிப்போட பையிங் லிங்க் என்னோட பயோலையும் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன்லையுமே கொடுக்குறேன். இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள்.